நெல்லை மாநகர் அருள்மிகு ஸ்ரீ பாளையஞ்சாலை குமாரசுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவடையும் நிலையில் மூலவர் பாலாலய விழா சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி சந்திப்பு மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாளையஞ்சாலை குமாரசுவாமி கோவில். இந்த கோவிலில் மூலவராக சண்முகர் கிழக்கு நோக்கி 6 முகங்களுடன் 12 கைகளுடன் மயில் மீது அமர்ந்த நிலையில் இருப்பது விசேஷமாகும். இந்த கோவிலின் அமைப்பு மற்றும் இங்கு நடைபெறும் பூஜைகள் விழாக்கள் அனைத்துமே திருச்செந்தூரின் முறைப்படி அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு பகவத் கிருபையும் ஆச்சாரியர்களின் அருளாசியுடன் திருக்கோவிலில் பாலாலய விழா கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்றது. பணிகள் முடிவடையும் நிலையில் கும்பாபிஷேகத்திற்காக மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு பாலாலயம் கடந்த 2 தினங்களாக நடத்தப்பட்டது. இதற்காக நேற்றைய முன்தினம் சன்னதி நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம் காலை சாந்தி நடைபெற்றது. மாலையில் திருக்கோவிலின் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மங்கள இசையுடன் பூஜைகள் ஆரம்பமாயின. வாஸ்து பூஜை, பிரவேச பலி, யஜமான வர்ணம், விமான பாலாலய பூஜை நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் பூர்ண ஆகுதியுடன் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயின. மூலவர் அபிஷேகம் நடைபெற்று காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக அருள்மிகு ஸ்ரீ பாளையஞ்சாலை குமாரசுவாமி மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு பாலாஸ்தாபனம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை முகூர்த்த காலம் செய்யப்பட்டது. வருகின்ற ஆவணி மாதம் 13ஆம் தேதி 29/8/2025ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகமானது நடைபெறவிருக்கின்றது. ஏற்பாடுகளை திருக்கோவிலின் நிர்வாகம் மற்றும் கும்பாபிஷேக விழா கமிட்டியினர் செய்து வருகின்றனர்.